ஃபைனலி எங்க அண்ணன் வெளியே கூட்டு வந்துட்டோம். யாருக்கிட்ட பரதேசி படிச்சிருக்கியா இல்லையாடா? அங்க என்ன நடந்தது தெரியுமா தெரியாதா? பின்னாடி காருக்கு பின்னாடியே நாய் மாதிரி நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி அழிஞ்சுக்கிட்டே இருந்தா உனக்கு என்னடா தோணும்? என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமாடா? நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையாடா? நொண்ணனை விட்டுட்டாங்க நொண்ணனை விட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. நொண்ணனை எப்படி விட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன் நொண்ணனை வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணி 2 நாள் உள்ள வச்சு அனுப்ப தெரியும். உன் நொண்ணனை பண்ணதை எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐயா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க பாத்தீங்களா, உன் நொண்ணனே தூக்க தெரிஞ்ச எங்களுக்கு உங்களையும் தூக்க தெரியும். வாயும் வேற ஏதாவது மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த துப்புரா பத்தி தொடப்ப கேட்ட நாய ஒன்னே மாதிரி அவர் ஆட்கள் கேவலமாகவும் எச்சைகளாகவும் பேசக்கூடாது, எதுவுமே பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பயம் பிலாப்பி காமிச்சு தான் கூட்டு வந்திருக்காங்க. உங்களை தூக்கும்னு நினைச்சா வெள்ளிக்கிழமை தூக்கி 2 நாள் உள்ள வச்சு திங்களாம விட்டுறதுக்கு முடியும். அதை ஏன் பண்ணணும்னா, இந்த மாதிரி யாரும் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது, அவதூறா யாரையும் பேசக்கூடாது, பெண்களை இழிவா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே உங்களை தூக்கி வெளியே விட்டுருக்காங்க. சரிங்களா? அது தெரியாம வந்து அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு கெட்ட வார்த்தைக்கு மட்டும் குறைச்சல. உங்களுக்கு அதை தவிர வேற என்ன பேச தெரியும்? டேய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கமெண்ட் அடிங்களா? தொடப்ப கட்டிங்களா? ஒண்ணு புறம்போக்கு பெரம்போக்குன்னு போட்டு எனக்கு புரியலடா. நீ ஒண்ணு துப்புரிய துப்புரிய என்ன என்ன எங்க இருந்து வந்துச்சு? 2வது வந்து இந்த கையை வச்சு அடிக்கிறீங்க, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு எனக்கு புரியல. கேட்டா இவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து ஒரு எல்ஜிபிடிக்குள்ள இருக்கிறோம், அதுல இருக்கிறோம், இதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நீ வந்து உண்மையா இருக்கிற ஃபேக்கா இருக்கிற எனக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு வேற ஒரு ரகங்க. அதை வச்சுட்டு பொழப்பு நடத்துற ரகம். யாரும் தப்பா நினைக்காதீங்க. சீரியஸா இதை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க திருநங்கை யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா எல்ஜிபிடிக்குள்ள நாங்க உள்ள போறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரையும் நான் சொல்லல. இது வந்து வேற ஒரு ரகம். இது வந்து எப்படின்னா அதை பத்தி குழப்பம் நடத்துறாங்க. அதனால வந்து உங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து அதிகமா இருக்குது. இப்போ இந்த ஒரு குழப்பம் நடத்துறதுக்கு உள்ளவங்க வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த குழப்பம் நடத்துறோட பழைய போர்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னா பாதி ரிலேட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதுல எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமாகவும் அருவருப்பாகவும் பின்னாடி வேற மாதிரி மியூசிக் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நாட்டுக்கு நல்லது சொல்ல வந்துட்டு, நாட்டுக்கு குத்தி சொல்ல வந்துட்டு நீங்க உட்காந்துட்டு திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறீங்க. என்ன ஏண்டா 200 கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து பேசுறேன், எனக்கு துட்டு கொடுக்குறாங்க நான் உட்காந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். அதை விட்டு இருந்துகிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு நிறைய திராவிடத்தையும் தூக்கி பிடிச்ச மாதிரியும் திராவிடத்துல நீங்க வாழ்ந்த மாதிரியும் நீ எந்த காலத்துல இருந்து நீ திராவிடத்தை தூக்கி பிடிக்க நீ அதை சொல்றான். நீ பெருசா நீ உட்காந்துட்டு அரசியல் உட்காந்து பேசிட்டு இருக்கல, நீ எப்பத்துல இருந்து பேச ஆரம்பிச்சா? ஏண்டா கொஞ்சமாவது நியாயமா பேசுங்கடா. திடீர் போராளி மாதிரி முளைச்சு வந்துகிட்டு இருந்துகிட்டு ஜென்சின்னு ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. காரி மூஞ்சி துப்புறோம், அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு வந்து கல்யாணம் பண்ணி ஊரிலேயே தாலியை கட்ட போறீங்க. என்ன அங்கிள் நீங்க எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு காலு கடியில் தான் உங்கள் வார்த்தைகள் எல்லாம் இருக்குமா? இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் காமிக்கட்டுமா? என்ன அங்கிள் நீங்கள் எல்லாம் ரொம்ப தப்பு, பார்த்துக்கோங்க. வேணா சொல்லுங்க, அவ்வளோ ஆசையாக இருந்தா வச்சுக்கோங்க. பாய். வாங்கிட்டீங்களா? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? அதாவது இவங்களுக்கு தான் வந்து டிஎம்கே வந்து தூக்கி பிடிக்கிற ஜென்சிகள், அதாவது வந்து இளைஞர்கள். புரியுதா உங்களுக்கு? ஏண்டா கன்றாவே இல்லையாடா? அப்படின்னு துப்புற அளவுக்கு உட்காந்து சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏண்டா ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் போடுறான், எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்லயும் அதான் போடுறான். அதை தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால வந்து உமா கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா எவ்வளவு ஒரு காமவெறியில சுத்திட்டு இருக்கிற நீ. அவன் காமவெறியில சுத்திட்டு இருக்க, நீ தான் காமவெறியில சுத்திட்டு இருக்கிற. அப்ப இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு கூண்டுல போட்டு அடைச்சிருங்கடா, பொருளாசல்களை எங்கேயா போட்டு அடைச்சு வச்சிருங்க. சரிங்களா? என்ன இளவுல என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? நீலாம் வந்து டிஎம்கே சொம்பு அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரியா? முதல்ல நான் ஒண்ணு சொல்றேங்க, டிஎம்கேல இருக்கிற அத்தனை பேர் யாராவது தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நாய்களை வெளியே வச்சு பத்திருங்க. இந்த நாய்களுக்கு நீங்க பிஸ்கெட் போட்டு நின்றுட்டு உள்ள நீங்க வச்சுட்டு குழம்பு நடந்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நாய்களை 10ல் 4 ஓட்ட போக வச்சோம், 6 ஓட்டு இருக்கும். அதுல அங்கங்க பிரிச்சு ஒவ்வொரு நாய்களா பிரிச்சு கொண்டு போயிடும் கடையில். அதுக்கப்புறம் அவங்க 0ல வந்து நிற்க போறீங்க. முதல்ல இவனுல பிஸ்கெட் போடுறத விட்டுட்டு இவனுல அப்படி எப்படி சொல்றது பெதறியா போட்டு வெளியே அனுப்பிடுங்க. டிஎம்கேக்கு ஒரு எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் இல்ல நாங்க வந்து இந்த நாய்களுக்கெல்லாம் போட்டு நான் பிஸ்கெட் போட்டு சார் நாய்களை கூட நான் வந்து கம்பேர் பண்ண கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு வேற ஒரு இனங்க. அதாவது பூமியில வந்து புதுசா முளைச்ச ஒரு இனம் தோன்றின மாதிரிதான். ஏன்னா நாயோட நஞ்சு விடாது, இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அது கூட வந்து அதுக்கு புத்தி உண்டு, அதுக்கு இருக்க புத்தி கூட இவங்களுக்கு கிடையாது. ஏன்டா ஒருத்தன் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்
உன் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் மட்டுமா போடுறான், அத்தனை பேர் கல்வி தான் ஊத்துறான். ஏன்னா நீ பண்றது அப்படிதான் இருக்குது. சரி, எல்லாரும் ஒரு சில பேர் அபியூசிவா போடுறாங்க, அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையா. பட் அதை எடுத்து நீ உட்காந்துட்டு என்ன இந்த மாதிரி காலுக்கு நடுவில் தான் பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீ ஒன்று பண்ணா பத்தியா. அப்படி இதுல யாரு வெளியில இருக்கா? ஒருத்தன் பண்ணான்னா அதே இதை திரும்ப பண்றவங்க நல்லவங்களும் யோக்கியமும் கிடையாது. புரியுதா? பண்ணானா பண்ணக்கூடாது. பட் நீ ஒண்ணு பண்ணா பத்தியா, அதுலயே தெரிஞ்சிருச்சு நீ எந்த வெறியில இருக்க அப்படின்ட்டு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அடே எங்க அப்பா, ஆனாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படி பாலத்து மேல ரெட் கார்பெட் போட்டு நடந்தாரே ஒரு முதலமைச்சர், அப்படியா? இல்லனா நான் தான் கோட் சுட்டு போட்ட விவசாயினாரு, அந்த மாதிரியா? இல்லனா நான் அடுத்த ஜென்மத்தில் நான் விவசாயமாக நான் பெருகணும் அப்படின்னாரு, அப்படியா? ஏய், விவசாயிகளே இப்ப நேர்ல பார்க்காத ஒரு அமைச்சர் தான் முதலமைச்சர் தான் உங்க முதலமைச்சர். இவர் அட்லீஸ்ட் அதாவது பண்ணிருக்காரு, ஏதோ ஒண்ணு பண்ணி விவசாயிகளை நேர்ல பார்த்திருக்காரு. ஆமா, நீங்க அறநிலைத்துறை அமைச்சர் தானே? அந்த நில மோசடி பழனி கோயில்லாம் அதை பேசிக்கிறாங்க. நான் பேசல, மக்கள் பேசுறாங்களே, அதை பத்தி அதாவது பேசலாம்ல. டேய், நான் ஒண்ணு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நின்னு பேசுறா. அது என்ன குழஞ்சுக்கிட்டே இருக்கிறா? உனக்கு அப்படி நின்னு பேசிட்டு வாய ஒரு மாதிரி, அது என்ன பாயுமே உனக்கு? அது வேற மாதிரி வேற சொல்லிட போறாங்க. அதாவது உங்களை மாதிரி கேவலமா பேசுறதுக்கு உங்களை வர மாட்டேங்குது. பட் பேச தெரியும், தெரியுதா? உன்னை மாதிரி உட்காந்து பேச தெரியும். ரெண்டாவது வந்து பேசாத பத்தி என்ன தெரியும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே, உனக்கு தெரியுமா? உங்களோட முன்னாள் முதலமைச்சருக்கு தெரியுமா எப்படி பதவியில வந்து சீனி போட்டுக்கலான்னு கேட்ட மாதிரியா? ஏண்டா, அங்க இருக்க வாழ்வின் முறையே உங்களுக்கு தெரியல, அங்க இருக்கவங்க வாழ்றவங்க எப்படி வாழ்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க இருந்துகிட்டு அவராவது அட்லீஸ்ட் இறங்கி பார்த்தாரு, எப்படி ரோடு போட்டு உள்ள போய் பாக்குறாதான்? ஏண்டா, அதையும் பெருமையா உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்படி நீ முட்டுலையும் எப்படி ஒரு முரட்டை முட்டு கொடுத்துட்டு இருக்கான்னு தெரியுதா? ரெண்டாவது நீங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீ அங்க இவ்வளவு ஊழல் நடந்துச்சு அவ்வளவு ஊழல் நடந்துச்சு. நீ ஊழலே நடக்கலையா? நடந்துச்சுன்னா தப்புங்க, நடந்துச்சுன்னா நானே வீடியோ போடுவேன், ஆமா இது நடந்திருக்கு அப்படின்னு. ஊழலே நடக்கல. உங்க இதுதாங்க பெரிய போடாங்க சட்டமன்றத்துல நடந்துட்டு இருக்குது. 900 கோடி வாங்கினீங்க, அது எங்க வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? அப்பாவும் நாங்க நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு ஒண்ணு நடக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ உங்க அப்பாட்ட போய் உட்காந்து இருந்துட்டு, அப்பா 900 கோடி வாங்கினியாமா மாட்டின் குடும்பத்துல இருந்துட்டு அந்த 900 கோடி கணக்கு போட்டு போன்னு சொல்லிட்டு போய் உட்காரு. சரியா? உட்காந்து நீ உட்காந்து 900 கோடியில நல்லா வச்சுக்கிட்டு 1 கோடி 2 கோடி, சரி 900 கோடிக்கு எதுக்கு 900 கோடி வாங்கினு சொல்லி கணக்கு வாங்கிட்டாடா பரவேசி. உட்காந்து வாய் இருக்குன்னு என்னென்ன உட்காந்து பேசிட்டு இருக்கியாடா? போய் முதல்ல அந்த வேலையை பாருங்கடா. போய் கக்கூஸ் அலுவலகத்துல என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்களா, அந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடி. அதுக்கப்புறம் நீங்க வந்து நாட்டு மக்களுக்கு நல்லதும் நாட்டு மக்களுக்கு தெளிவான அறிவுரைகளையும் கூடுறதுக்கும் நீங்க வரலாம். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க. அங்க வந்து பல அழுக்குகள் இருக்குது, அந்த அழுக்கெல்லாம் போட்டு நல்லா மாப்பு போட்டு தொடங்க. இல்லைன்னா நல்லா ப்ரெஷ், நல்லா சூப்பர் ப்ரெஷ் வாங்குங்க. தங்கத்திலே ப்ரெஷ் நீங்க வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட துட்டு இருக்கும், அதை வாங்கி நல்லா போட்டு கழுவி விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க சோசியல் மீடியாவில் வா. சரியா? கண்டா ஆகிருக்கு. முதல்ல நான் பத்திலாம் வீடியோ போடக்கூடாது, போட்டு வளர்க்கக்கூடாது, உன்னை பத்தி 3வது வீடியோ வருது வளர்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் இன்ஸ்டாகிராம்ல ஃபீல் ஆகிட்டே வருது. பார்க்க போகும் எனக்கு தலைக்கு ஏறுது இவனை பார்க்க. ஏண்டா, ஏன்னா இவனுக்கு எப்படி நாங்க பேசுறவங்க எப்படி இருக்குன்னா, 5 வருஷமா தமிழ்நாட்டுல வந்து தோன்ற இடத்துலாம் பாலும் தேனும் மட்டும்தான் வந்த மாதிரியும், அடுத்த 5 வருஷத்துக்கு இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சியில நீங்க தோணுனால ரத்தமா ஓடின மாதிரியும் சுடுகாட மாதிரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நல்லது இவனுக்கு மக்களுக்கு இவனுக்கு மட்டும் தான் நினைக்கிற மாதிரி உட்காந்து பேசுறாங்க. அப்படி நல்லது நினைக்கிற ஆளா இருந்தா கடந்த 5 வருடமா நீங்க உட்காந்து 5 வருடம்டா நீ நல்லது நினைக்கிறவன். நீ எப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்பத்துல இருந்து நீ கேட்டுருக்கீங்க, நீ கேட்டியா இல்லையா? கேட்கல. அப்ப நீ 5 வருஷமா நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துட்டாங்க எல்லாருமே. அப்ப முற்றிலையும் முரட்டு நீங்க கொடுக்கும்போது உங்களை பிடிச்சி வந்து வெளுத்து விடணுமா இல்லையா? அதான் நடந்துட்டு இருக்கு. சரி, நீங்க அதை பத்தி என்ன சுற்றி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு, அதாவது நீங்களும் கொஞ்சம் கீழே கமெண்ட் வெளுத்து விடுங்க.